இந்த சந்தியம்மனுடைய சிறப்பை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் எங்களுடைய சின்ன வயசு 1976 இந்த அம்மா வந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்து எங்களுடைய ஃபேமிலி தான் வந்து இந்த கோயிலெல்லாம் பராமரித்து நல்லபடியாக வச்சுட்ருக்கோம். இதனுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா கிடைக்காததெல்லாம் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து இந்த ஆலயத்துக்கு இந்த அம்மான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அபூர்வமாக வந்து சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா தெருவோரம் இருக்கிற அம்மனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தரிசிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலை வந்து கண்டிப்பாக அந்த நிறுத்தி செய்வாங்க. ஏன்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் சக்தி சந்தியம்மன் எம்எல்ஏ அம்மன் இருக்காங்க, காளியம்மன் இருக்காங்க. அந்த அம்மாக்களோட அவங்க எல்லாம் சகோதரி தான். இந்த அம்மாவும் சந்தியம்மா தான். இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு இங்கே வந்து நாங்கள் விசேஷத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாத விசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு விசேஷமாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். கேட்பேன் நாங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்தோ வராங்க. வந்தாங்க, நான் அம்மன்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு அந்த பலன் கிடச்சிது. அந்த பலனில் தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அம்மன் வந்து தரிசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மனை நல்லா தரிசிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டுதல் வந்து பூர்த்தியாகுது. ரெண்டு மாசமா வரேன், தொடர்ந்து தினமும் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து எப்பயோ வந்திருக்கேன். இப்போதான் 2 மாசமா வந்திருக்கேன். அவங்க வேலைக்கு வர்றதுனால தினமும் 8 மணிக்கு இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். அம்மனை கும்பிட்டுட்டு அம்மா நல்லபடியாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் வேறு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் 20 நாளாக இருந்தாங்க. அவருக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு போனேன். நல்லபடியாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதனால கொஞ்சம் லைட்டாக அடப்பு இருக்குது, அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு வரேன். அம்மா தான் நல்லபடியாக வைக்கணும். நீங்கள் எவ்வளோ கோயிலெலாம் போயிருப்பீங்க? நான் எங்கள் வீடு எங்கள் நாகத்தம்மன் கோயிலில் பிரசாதம், நெய்வேதி பிரசாதம் நான் தான் போட்டாங்க கோயிலில். நாங்கள் கோயில் இல்லாதனால இப்போ நாங்கள் வேலைக்கு வரோம். இல்லைன்னா நாங்கள் கோயிலே தான் இருப்பேன், எங்கள் அம்மா கிட்டே தான் இருப்பேன். 1964 எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து மாட்டு வண்டி ஓட்டியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்தோம். இந்த அம்மாவை கொண்டு வந்து இங்கே நிலை நிறுத்தி இங்கே வச்சுருந்தா ஒருத்தர் குறி சொல்லின்னு இருந்தாங்க. அவங்க வந்து சரியில்லாத காரணத்தினால நாங்களே பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா நாங்கள் இந்த மாதிரி எங்கள் குடும்பம் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 74-75 அப்புறம் கோவிலில் வந்து கொஞ்சம் விரிவுடை பண்ணி 85 வந்து சாமி நாங்கள் ஊர்வலம் கொண்டு போக ஆரம்பித்தோம். 85 இன்னை வரையும் நாங்கள் வந்து போயிட்டு யார் கையிலையும் ஒரு கடைக்காரோ ஒரு கம்பெனிக்காரங்க யார் கையிலையும் போயிட்டு 10 ரூபா கொடுன்னு கேட்கறது கிடையாது. இங்கே வச்சு அம்மாளுக்கு வர்றதை வச்சு 3 நாள் திருவிழா சிறப்பாக பண்ணுறோம். யாரையும் போயிட்டு எதுவும் கேட்காது. பக்தர்கள் வந்து வராங்க, நல்ல வேண்டுதல் நிறைவேறுது, வராங்க, வந்து இதை செய்கிறாங்க சிறப்பாக. அதேமாரி இந்த ஆடி மாதத்துலாம் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் கேட்க தேவையில்லை, யாரையும் போயிட்டு இந்த 3 நாள் சிறப்பாக வந்து நல்ல 3 நாள் அன்னதானம் போட்டு நல்ல வடை பாயசத்தோடு உட்கார வச்சு இந்த சுற்று வட்டத்துலேயே எந்த ஒரு இதுலையும் இல்லாத நாங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பாக பண்ணுறோம். யாருக்கையும் போய் நாங்கள் கேட்கறது கிடையாது, அவங்களாம் வந்து செய்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் செய்கிறோம். எந்த ஒரு எதுக்கும் இல்லாத நல்லபடியாக ஐயா. இப்போ சந்தி அம்மன் அப்படின்னா என்ன? சந்தி அம்மனா வந்து ஒரு துர்க்கை துர்க்கையுடைய அவதாரம். துர்க்கை அவதாரம் தான் அந்த அம்மா. சந்தி அம்மன் வந்து சக்தி, கேட்டதை கொடுக்குறாங்க, எதுவுமே கேட்டதை கொடுக்குறாங்க அந்த அம்மா. அதனால கேட்குறவங்க நம்பி வரவங்க அந்த அம்மா நல்லபடியாக பண்ணுறாங்க, நல்லபடியாக செய்கிறாங்க. அதனால தான் கண்டிப்பாக. இப்போ எந்தெந்த நாட்களில் இங்கே விசேஷங்கள் நடக்கும்? தினமும் விசேஷம் தான். அம்மாளுக்கு வந்து தினமும் விசேஷம் தான். எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு அலங்காரம். நம்ம குருக்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தினம் ஒரு அலங்காரம், தினம் ஒரு அபிஷேகம். யார் என்னென்ன அவங்க நிறைவேற்றி அவங்க நினைக்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறாரு இங்கே நாங்கள் குருக்கள். எங்கள் குருக்கள் வந்து அதை செஞ்சுருக்காங்க. அந்தந்த நாட்களில் அந்தந்த தெய்வத்துக்கு என்ன அலங்காரம் பண்ணணுமோ, என்ன பூஜை பண்ணணுமோ அதை வந்து எங்கள் குருக்கள் வந்து செய்வாங்க. வர பக்தர்களை கேட்பாங்க,
அது செய்வார், சொல்லுவார். அது கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, ஆனால் அந்த என்ன பூஜை செய்யணுமோ அதை வந்து தனி சிறப்பாக செய்கிறார். அலங்காரம் பண்ணி நல்ல அபிஷேகம் பண்ணி சிறப்பாக செய்கிறார். ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப நல்ல விசேஷமா ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. மக்கள் வர வந்து போயிட்டு இருக்காங்க. நல்லா கொஞ்சம் நம்பிக்கையோடு வராங்க. அது நிறைவேறுது. இவரு கூட பிரார்த்தனை பண்ணாரு, அவங்க பொண்ணுக்கு கண் பார்வை வாங்கி சாதிச்சிருக்காங்க. இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க. ஆமாம், இந்த அம்மாள் எங்கே இருந்தாலும் கிழக்கு தான் நோக்கி இருப்பாங்க. சந்தியம்மன் வந்து கிழக்கு நோக்கி இருக்க மாட்டாங்க, வடக்கு நோக்கி தான் இருப்பாங்க. கிழக்கு நோக்கி கிடையாது. வடக்கு எந்த திசையில் எந்த ஒரு இதில் இருந்தாலும் வடக்கு நோக்கி தான் இருப்பாங்க. வர்றவங்க என்ன சொல்றாங்க அந்த கோயிலை பார்த்து? என்ன அமைப்பா இருக்குன்னு சொல்றாங்களா, இல்லை சுற்றி மன நிறைவு? ஆமாம், இன்னும் நல்லா சிறப்பாக செய்யுங்க, இன்னும் சிறப்பாக செய்யுங்க அப்படிதான் சொல்கிறாங்க வர்றவங்க. இப்போ வர்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மிராக்கள்லாம் நடக்குது? அது வந்து நான் எப்படி சொல்ல முடியும், வர பக்தர்கள் தான் அவங்களோட மனசு நிறைஞ்சி அவங்க வந்து நினைச்சது நடக்குதுன்னு தான் வராங்க. இல்லைன்னா எந்த ஒரு இடமே நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது அப்படின்றது கிடையாது. எனக்கு என்ன நடக்குமோ அது நடந்துட்டு இருக்கா, நடந்ததுதான் வந்து இங்க வந்து இப்போ முறையிடுறாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்க. இந்த கோவிலுக்கு எப்பவுமே வருவீங்களா? ஆமா, ரெகுலரா வெள்ளி செவ்வாய் வருவேன். இது 1985 87 இந்த நிலத்தை வாங்கினார் ஒரு சேட்டு. அவர் வந்து இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தாரு. இந்த சாமி வந்து நடுவில் இருந்துச்சு, நடுக்காட்டுக்குள்ள. அதை வாங்கி இந்த முதல்ல இடத்த கொடுத்து சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் அவர் வீடு கட்ட ஆரம்பித்தார், ஃப்ளாட்டு கட்ட. முதல் இந்த சந்தியம்மன் தான் இங்கே உருவானது. அதுக்கப்புறம்தான் இந்த காடு ஃபுல்லாக இந்த எதிரெல்லாம் பள்ளமாக கிடந்துச்சு, நெடுக பள்ளமாக கிடந்துச்சு, காடாக கிடந்துச்சு. எல்லாத்தையுமே உருவாக்குனது அம்மாதான். அவர் இந்த சக்தி பேர்லே சக்தி அப்பார்ட்மெண்ட்ஸ்னே கட்டினார். கட்டி நல்ல லாபம் வந்து அந்த இதில் சூர்யா அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டினார். எல்லாமே அம்மன் வந்து நினச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கும். எல்லாம் நினச்சோம்னா அது காரியம் முடியணும்னு வேண்டிக்கினோம்னா கரெக்டாக முடிஞ்சிடும். என் தம்பி ஒரு இடம் வாங்கி வில்லங்கமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மனை வேண்டிக்க, உனக்கு இடம் வளசர வாக்கத்துக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு. சரின்னு அந்த இடம் திருவள்ளூர் கலெக்டரை பார்த்து முடிச்சு கொடுத்தேன். அதை வந்து அவனுக்கு அந்த இடம் மீட்டு கொடுத்துட்டா அம்மா. அது பீரோ வாங்கி கொடுத்தேன். இங்கே இருக்குது, பிள்ளையார்கிட்ட இருக்குது பாருங்க. அது அந்த மாதிரி எது சொன்னாலும் அம்மன் வந்து நமக்கு முடிச்சு கொடுப்போம். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் சந்தியம்மன். வாழ்க்கையில நிறைய மிராக்கள் நடந்திருக்குங்களா? ஆமாம், அது ஏவிஎம் செட்டியாரெல்லாம் நிறைய லேண்டு கொடுத்தாரு, பெருசாக கட்டுறாங்க கோயில். இவர் சேட்டுக்கு மனசு அவ்வளவுதான், கொஞ்சம் இடம் தான் கொடுத்தாரு. அதுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இன்னும் பெருசா வராங்க டெவலப். இந்த அம்மா வந்து உட்கார்ந்த பிறகுதான் இந்த சுத்தி புறமே உருவாகுனதே. எல்லாம் காடும் பள்ளமும் பனங்காடா இருந்துச்சு, படுகாடா பள்ளமா இருந்துச்சு. எல்லாமே அம்மா வந்துதான் உருவானதே. தன்னை சுத்தி நல்லா வந்து ரொம்ப நல்லா கடவுள் எல்லாரையும் நல்லபடியா காப்பாற்றுவாங்க. கேட்ட வரத்தை நல்லபடியா கொடுப்பாங்க. எந்த குறையில்லாம எல்லாரையும் நல்லபடியா காத்துப்பாங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்? எனக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு, நினைச்சது நடந்திருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்கு, பசங்களும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்கேன். எல்லாருமே நினைச்சது நடக்கும் கண்டிப்பா. திருவள்ளூர்ல இருந்து வரேன். திருவள்ளூர்ல இருந்து இங்க ஒர்க் பண்றேன். நான் இங்க பிறந்தது இங்கதான். நான் பிறந்ததுல இருந்து அம்மன் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஊர் தான், இங்கதான் பிறந்தேன். இப்ப வீடு மாதிரி அங்க போயிருக்கோம். இருந்தாலும் அம்மன் வீடு நல்லா எப்பவுமே இங்க வந்து வேண்டியது கண்டிப்பா எல்லாமே நடக்கும். எது நினைச்சாலும் நடக்கும், எடுத்து கொடுப்போம். ஐயா, இந்த சந்தியம்மன் பத்தி இந்த வீட்டுக்கு என்ன தனி அம்பாள் வந்து சந்திகை அம்பா எப்படி வந்தாங்கன்னா, அம்பாள் வந்து அக்னி ரூபத்தோட கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து கால பைரவர் வந்து அம்பாள் வந்து உகரத்தை கம்மியாக்கணும்ட்டு குழந்தையாக மாறினார். அந்த குழந்தையாக மாறும்போது அக்னி ரூபத்தில் அம்பா இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுத்தாங்க. அந்த அக்னி ஃபுல்லாக அந்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாள் வந்து சாந்தி அடைஞ்சனால அம்பாள் வந்து பிரத்யட்சம் பண்ணாங்க. இந்த சூலம் வந்து 9 கோளுக்கு சமம். நம்ம வினயம் பிணியம் தீக்கிறது சூலம் தான். நம்மளோட எந்த கஷ்டங்கள் எது இருந்தாலும் நினச்சி அந்த சூலத்தில் வந்து பழத்தை கொடுத்துட்டு போனாங்களோ நடக்காத காரியம் கூட நடக்கும். இந்த சூலத்துக்கு அவ்வளோ சக்தி. நாட்கள்ல இதை செய்வாங்க. அதாவது வெள்ளி செவ்வாய் வந்து நாகு காலத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. நாகு காலத்தில் வந்து நாகு வந்து அம்பாளை வந்து வழங்க நேரத்தினால தான் நாகு காலம்னு வச்சுருக்காங்க.
அதனால வந்து நாகூர் காலத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வீட்டு பிரச்சனைகள்னு நினைச்சு வந்து சூளத்துல பழத்தை சுருட்டினா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரைக்கும். இது வந்து பெரும்பாலும் அம்மன் கோயில்கள்லாம் இருக்குமா இல்லை எல்லா கோயில்? எல்லா கோயிலும் வைக்கலாங்க. சில பேருக்கு அம்பாள் வந்து சூள ரூபம்னால அம்பாள் கோயில தான் இருக்கும். இது அரச மரத்துக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு சிறப்புங்களா? அரச மரத்துல வேப்ப மரம் சேர்ந்து அம்பாலும் சக்தியும் சேர்ந்து தான் அரச வேப்ப மரம் இருக்கிறதுனால அது இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமானது. இப்ப 9 இடத்துலயும் வந்து எலுமிச்சை குத்தி வழிபடுவாங்க. அது பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க தீய சக்திகள் போகும். அம்பாள் கால் உள்ள வச்சாலே அத்தனை சக்தியை நிவர்த்தி ஆக்குவார். அது அம்பாள். வேற இங்க ஒரு பிள்ளையார், அவங்க ஒரு பிள்ளையார் இருக்காங்க. இது அரசமர பிள்ளையார். அதை வந்து கோசாரப்புறத்துல வச்சிருக்காங்க. இப்ப வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு? வேற என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்காங்க? வள்ளி தேவன் முருகன் இருக்காரு, ஐயப்பன் இருக்கிறாங்க, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்கு. இந்த 3 சக்தியை சேர்ந்தது அம்பாள் ஒரு ரூபம். அதனாலதான் 3 சக்தியை பிரிகிறது. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி 3 சக்தியை பிரிஞ்சு ஒரே சக்தி ஆக்குறது அம்பாள். அந்த 3 சக்தி கும்பிடுறது அம்பாள் ஒரே சக்தி அங்க காட்சி கொடுப்பாங்க. கீழே இருக்கு நாகத்தம்மன் போல அம்மா நாகம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க வந்தாலே ஒரு மிராக்கிள் நடக்கும். ஏகப்பட்டது நடக்கும். நம்ம மனம் என்று வாழ்வு, அந்த மனமாகப்பட்டு அவ செஞ்சிருவா. அதாவது நம்பிக்கையோட நீ இருக்கிற எனக்கு செய் அப்படின்ட்டு வரலாம். இப்போ வந்தாரு, அவருக்கு வந்து வேலை கிடையாது, வேலை 1 மாசம் ஆயிடுச்சு, நீங்க போங்க எங்க அம்மா உங்களுக்கு கொடுப்பான்னா அடுத்த வாரமே எங்க அம்மா கொடுத்தா. பெரிய ஆட்களும் இங்கே பாதம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே அம்பாள் வந்து நிறைய பிரார்த்தனை, ஏற்கனவே அம்பாள் வந்து சக்தி உள்ளதான் இருந்திருக்கா. எல்லா பிரார்த்தனையும் விஐபிங்களும் எல்லாமே வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு